வணக்கம் தோழா. இன்னைக்கு என்ன பார்க்க போனா பொன்ராஜ் அவர் சமீபத்தில் பேசின ஒரு வார்த்தை, அதாவது இந்த அணில் குஞ்சுங்களா இருக்காங்களா, அணில் வந்து பார்த்தோன்னா அது அண்ணன் மீது இருக்கிற பாசம், அந்த பாசத்தின் உச்சம் போயிட்டு எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நான் வந்து எங்க அண்ணனுக்கு ஒரு தங்கச்சியா இருப்பேன், ஒரு அக்காவா இருப்பேன், ஏன் முடிஞ்சா பொண்டாட்டியா கூட இருந்துரும் அப்படின்ட்டாங்க. அப்படி பேசின சில வீடியோக்கெல்லாம் பார்த்தோன்னா நிறைய வைரல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு அணிலாம் வந்து பார்த்தோன்னா, ஹலோ எனக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சில அணில்கள் வீடியோலாம் பார்த்தோன்னா சோஷியல் மீடியா வைரல் ஆச்சு. என்னம்மா நீங்க, யாருமா நீங்க, எந்த ஊர்லமா நீங்க வந்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா பொதுமக்களும் பார்த்தோன்னா பச்சை பச்சை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அப்படி பேசின சில வார்த்தை கமெண்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமா இருக்கு. டேய் இதெல்லாம் எதுக்குடா, இது என்ன ஜந்திராது, என்னடா அது இப்படி பேசுதுன்னு சொல்லி சில வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அந்த வரிசையில பொன்ராஜ் அவர்கள் பார்த்தா சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அதுல பார்த்தோன்னா இதெல்லாம் என்ன ஜென்மம், இந்த மாரி எல்லாம் பேசுதுங்க, இதை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, இதெல்லாம் பார்க்க என்னங்க சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு விபச்சார கூடம் தான், இதெல்லாம் அந்த மாதிரி தான் பேசுதுங்க, உறவு முறையெல்லாம் மாத்தி மாத்தி தப்பு தப்பு பேசுங்க, இது நான் வந்து அப்படிதாங்க பாக்குறேன் அப்படின்ட்டாரு. இதை சொன்னவனே பார்த்தோன்னா ஒட்டுமொத்த அணில்களும் அப்படியே ஒட்டி கோபத்தில் பொங்கி இருந்தா, யாரா நீ எங்களை பார்த்தா விபச்சாரன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விட மாட்டான்ட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக கடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏற்கனவே இந்த அணில் வந்து பார்த்தோன்னா பச்சை பச்சை வந்து ஆபாச அர்ச்சனைக்கு வந்து சோசியல் மீடியா பண்றாங்க. இப்ப இதுதான் காரணம்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பொன்ராஜன் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை தான், கண்டிக்கத்தக்கது. அதாவது சில தற்கொலைங்க, சில ஜந்துக்கள் அந்த மாதிரி இருக்கலாம், அதனால இந்த மாதிரி வார்த்தை வந்து பொது வழியில வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி போடுறானோலாம், அதுக்காக நீங்க இது போன்ற பெரிய ஆட்கள் வந்து இப்படி போடுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதுக்காக கோபப்பட்ட சில அணில்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த அணில்களை பத்தி நீங்க பார்க்க போறோம். அதுல குறிப்பா நம்ம எந்த அணிலை பார்க்க போறோம்னா, ரெட்பிக்ஸ் ஓனருடைய மகள் லீசா, அதாவது நம்ம ஃபெலிக்ஸோட மகள் லீசா. ஐயோ ஐயோ அவங்க பேசுற ஜேர்னலிசம் இருக்கு, உலகத்துக்கே சொல்லி தராங்க. அப்படியே ஒரு ஜேர்னலிசம், அப்படியே அப்பா கிட்ட இருந்து அப்படியே மூளையை வாங்கி கரைச்சி குடிச்சு அப்படியே சும்மா ஒரு கம்பீரமா ஃபயரா, இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட பார்க்க முடியாது அந்த மாதிரி லெவல்ல பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட சேனல் வந்து பேசிக்கிறாங்க. அக்கா வந்து எதுக்கெல்லாம் வந்து கோபப்பட்டாங்க, ஏன் இதுக்கெல்லாம் கோபப்படல அப்படின்றத பத்தி தான் நீங்க நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இன்னைக்கு உண்மையிலே அரசியல்ல ஒரு கேவலமான நாள். இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இவ்வளவு கேவலமா பேசிட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், who the hell is that guy? ஐயோ இங்கிலீஷ் பாத்தியா, ரொம்ப கோவம் வந்தது. ஒரு பெண்ணா பிறந்தா தெரியும் டேடி அதோட வலி எவ்வளவு ஆழமானதுன்னு. சொல்லுங்க, யார் இந்த ஆளு? ஒண்ணு இல்லமா, ஒரு பெண்ணா பிறந்தா தெரியும் டேடி, அந்த வலி வந்து எவ்வளவு ஆழமானது. சொல்லுங்க டேடி அவங்க யாரு? அதாவது அக்காவுக்கு வர கோபம் பாத்தீங்கன்னா, ஐயோ கையில 60 கொடுத்து சும்மா வெட்டி சீவிட்டு வந்துருங்க. பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல் அல்ல தலையை அப்படின்ற பேர் அக்கா வந்து வெட்டிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அக்கா அப்படிதான் கோவப்படுவாங்க, அதாவது எங்க தப்புன்னு தான் கரெக்டா கோவப்படுவாங்க. அப்படி கோவப்படுற அக்காவுக்கு நம்ம இந்த வீடியோ காமிச்சோம்னா, அக்கா அப்படி இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கக்கா, வாங்கக்கா, இந்த கோபத்தை இங்கேயும் கொஞ்சம் காட்டுங்க வாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில பச்சை குத்துது. இன்னும் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பொறுக்கி. இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த ஆளும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட வந்து ஒரு அவனுக்குன்னு ஒரு டீசன்சி இல்லையா? நான் அவன் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இவ்வளவு கேவலமா தரம் குறைவா வந்து பெண்களை வந்து ஏதோ இந்த ஜெனரேஷன்ல பேசிக்கிட்டு and they're telecasting that also. அதாவது பொன்ராஜன் வந்து விபச்சாரன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தை தான், கண்டிக்கத்தக்கது. அக்கா நீங்க இந்த வீடியோ பார்க்கலையாக்கா? ஓ பார்த்துருக்க மாட்டீங்களோ, சரி வேணா இந்த வீடியோ ஒரு முறை பாருங்க. நீங்க அக்கா மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதும், அப்பனாவது மயிராவது சும்மா செருப்பை கழட்டி சும்மா வெள்ளு சும்மா வெளுத்துருவாங்க இல்லக்கா. அவ்வளோ கோவம் வரும் அக்காவுக்கு. அப்பனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் நாயம் தாண்டா, நீதி தாண்டா அப்படின்னு மாரி கோவம் வரணும். ஆனா கோவம் வரலையே, ஏன்க்கா கோவம் வரல? அதுக்கு அக்கா ஒரு பதில் சொன்னாங்க தெரியுமா இதுக்கு, அப்பா இது அந்த சம்பவம் இந்த சம்பவம் ஒன்ன கம்பேர் பண்ணாதீங்கப்பா. இவன் வந்து பொன்ராஜ் என்றவன் பொது வெளியில வந்து விபச்சாரம் என்றான்பா. நம்மளாம் அறிவு ஜீவிப்பா, இந்த அணில்கள்லாம் பார்த்தோன்னா அறிவு ஜீவிகள், நாட்டை ஆள போகும் அறிவு ஜீவிகள்ப்பா. நம்மளை பார்த்து விபச்சாரின்ட்டாம்பா. நீங்க என்னப்பா தப்பா சொல்றீங்க? காவல்துறையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழ்றாங்க, வேலை செய்யும் போது பெண்களை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வந்து மேல இடத்துல போக முடியும் அப்படின்னு நீங்க உண்மைதான்பா சொன்னீங்க. இதையாம்பா அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி அக்கா சப்பு கட்டுறாங்க. அக்கா நீங்க எங்கன்னா ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது, ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது நீங்க அங்க அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வேலை பார்த்தீங்களா அப்படின்னு உங்க அப்பாவே உங்களை பார்த்து கேட்டாருன்னா நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? இன்னொரு செருப்பு கழட்டி அடிப்பீங்களா? அதுனாக்கா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்க வந்தா தக்காளி சட்னி. அது கோபம் வந்தா ரெண்டு பக்கம் கோபம் வரணும்ல. இங்க ஏன் கோபம் வரல? இங்க ஏன் நீங்க கொந்தளிக்கல?
கொந்தளிக்கணும்ல. அப்ப கோபம் வரலாம் என்ன காரணம்? உங்க அப்பா சொல்லி கொடுத்த அரசியல், சங்கி அரசியல், மங்கி அரசியல். நம்மலாம் வந்து தற்குறிகள், நம்மலாம் வந்து இதுக்கு மட்டும் தான் கோபப்படணும், இதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. அதாவது உன் அப்ப தப்பான சில வார்த்தைகள் பேசலாம், தப்பா சில விஷயங்கள் பண்ணலாம், அதெல்லாம் நாங்க வந்து செவி சாய்க்க மாட்டோம், கோபப்பட மாட்டோம். ஏன்னா அவர் எங்க அப்பா, இதுக்கு நான் வந்து கோபப்படுவோம். இது ஏன்னா எங்க அப்பா வந்து முட்டு கொடுக்குற கட்சி, அந்த கட்சிக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் வந்து நிக்கணும். அப்போ ஒரு பெண்ணா ஒரு ஃபெமினிஸ்டுக்கு கோபம் வரும்ல, அதை பார்த்து அந்த அக்கா சொல்லுது, அப்பா ஒரு பெண்ணை பிறந்தாதான் அதோட வலி வேதனை தெரியும்பான்றாங்க. ஏன்க்கா இதுக்கெல்லாம் வலி வேதனை தெரியல? அக்கா இவ்வளவு கோவப்படுறாங்களே, விஜயோட மனைவி, அதாவது முதல் மனைவி சங்கீதாவை பார்த்து ஐட்டம் சொல்றான். அதெல்லாம் சோசியல் மீடியால, அந்த போஸ்டர் சோசியல் மீடியால வந்து வைரல் ஆகுது. அதை பார்த்து அக்காக்கெல்லாம் கோபம் வரலையே, நரம்பு புட்டிக்கு அப்படியே உணர்வு பொங்கலையே, வெறி வரலையே, என்ன காரணம்க்கா? ஏன்? அதெல்லாம் தாண்டி உச்சம் கட்டின பொண்டாட்டியே ஒர்த்து இல்ல அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம அண்ணன். தான் பொண்டாட்டி கட்டண பொண்டாட்டி வந்து சொல்லும் போது அவருக்கே கோவம் வரல. அண்ணன் பார்த்தனா அது கடந்து போயிட்டாரு. ஏன் சொல்ல? என்ன பேச வச்சது சொல்ல வச்சது அண்ணன் தான், அதனால அன்னைக்கு அது கோவம் வராது. அதெல்லாம் கடந்து இந்த சோசியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அணில்கள், தற்குறிகள், இவனை பேசாத ஆபாச வார்த்தைகளா? இந்த டிவிக்கேல வந்து வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அந்த பொண்ணு அந்த கட்சி விட்டு வெளியே வந்தோடனே அந்த பொண்ணை என்னென்னடா கெட்ட வார்த்தை பேசுனீங்க, பாரபட்சம் பக்கம் எவ்வளவு பச்சை பச்சையான வார்த்தைகள். அப்பெல்லாம் அக்காவுக்கு வந்து கோபம் வரல. ஆனா இன்னைக்கு மட்டும் அக்கா சேலையை மடிச்சு கட்டு வந்துட்டாங்க. ஏய் எப்படிடா நீ வந்து எங்களை பார்த்து நீ விபச்சாரம் சொல்லின்னு கோபம் வருது இல்ல? தப்புதான் அந்த வார்த்தை. ஆனா இதே கோவம் எல்லா இடத்துலயும் வரலையேக்கா, அதுதாங்க கேள்வி. ஏன் வரல? என்னன்னா அப்பா எந்த கட்சிக்கெல்லாம் முட்டு கொடுக்குறாரோ அங்கதான் நீங்களும் முட்டு கொடுப்பீங்க. அடுத்த அக்கா இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு பேசுறீங்க, அது கொஞ்சம் பாத்துட்டு வந்துரும். ஒரு பெண்ணா பிறந்தா தெரியும் டேடி அதோட வலி எவ்வளவு ஆழமானதுன்னு. சொல்லுங்க, யாரு இந்த ஆளு? ஒண்ணு இல்லம்மா, அவர் வந்து பொன்ராஜன் பேரு, அப்துல் கலாம் கிட்ட பிஏவா இருந்தாரு. இது வந்து எந்த மூலையில அப்துல் கலாம் இந்த ஒரு பிஏவை போட்டாரு? எந்த மூலையில அவர் எந்த மூலையில அப்துல் கலாம் இந்த பிஏ போட்டாரா? எந்த மூலையிலனா எந்த மூலையில அப்துல் கலாம் பிஏ போட்டாருன்னா நீங்க அப்துல் கலாம் இழிவுபடுத்துறீங்களோ? அப்துல் கலாம் வந்து மூளையே இல்லை, அறிவே இல்லடே, என்ன ஆளுடா நீ? இவ்வளவு ஒரு கேவலமான ஒருத்தன் வந்து நீ பிஏ வச்சிருந்தேன்னு சொல்ல வரீங்களாக்கா? என்னக்கா பேசுறீங்க? இல்ல உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா இல்ல பேச தெரியாதாக்கா? ஏன் என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? அதாவது அக்கா வீடியோ பேசும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. எங்கன்னா தவறி எங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறோம்னு பயமா இருக்கியா? ஏன்னா அந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள், அதாவது அப்பா இல்லப்பா இங்க நம்ம சொல்லணும்ப்பா, இல்லப்பா அங்க போ, இல்லப்பா கே அப்படின்ற மாதிரி அந்த அக்கா பேசு. பயமா இருக்குக்கா. உண்மையாவே உங்க வீடியோ வந்து ஆன் பண்ணி பார்த்தாவே நீங்க பேசுற வார்த்தைகளை பார்த்து ஐயோ இந்த அக்கா பார்த்து ஏன்னா தவறி என்ன கெட்ட வார்த்தை பேசி போறாங்கப்பா. அக்கா உங்களுக்கு தமிழ் பேச தெரியுமா தெரியாதா? என்னென்ன வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் தெரியுமாக்கா உங்களுக்குலாம்? நீங்க பேசி வச்சுக்கிற வார்த்தை அப்துல் கலாம் ஐயாவே இழிவுபடுத்திக்கிறீங்க. அப்துல் கலாம் ஐயாவுக்கு வந்து மூலம் இல்லையா, அறிவு இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஆளை கேவலமான ஆளை வச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. என்னக்கா அது? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்க மன எதனா பேசி விட்டு உங்க அப்பா தூக்கி உள்ள வச்சிட்டு போறீங்க. போற போக்குல உங்க அப்பாவுக்கு ஒரு ஆப்பு சொல்லி விட்டு போயிடுவாருங்க. என்னத்த சொல்லுது? அதாவது ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாலாம் போயிட்டு வந்து அடி வாங்குறாரு. இந்த அக்கா யூடியூப் சேனல் ஆன் பண்ணி வச்சுன்னு இது ஒரு பக்கம் பேசினா அடி வாங்கி நிக்குது. என்னத்த சொல்றது? அப்போ ஒரு பக்கம் அடி வாங்கினா புள்ள ஒரு பக்கம் அடி வாங்கி நிக்குது. சரி அடுத்து என்ன சொல்றேன்னு பார்ப்போம். எந்த மூலையில அவர் போட்டான்னு தெரியல. இவர் வந்து அப்புறம் ஒழுங்கா அப்துல் கலாம் இருக்கிற ஒழுங்கா தான் இருந்தாரு. அதற்கு அப்புறம் இவர் வந்து யாரா புதுசா கட்சி தொடங்குவான்னு பாத்துட்டே இருப்பாரு. போட்டு போய் அவங்கள்ட்ட வந்து சேர்ற மாதிரி சீட்டு கேட்கிற மாதிரி கேட்பாரு. கொஞ்ச நாள் இருப்பாரு, துரத்தி விட்டுருவாங்க. இப்படி இவர் வந்து மைண்ட் வாஷ்ல பேசுறான்னு நினைக்கிறேன். அதாவது இவர் தான் பார்த்தா ஒரு காலத்துல வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சாச்சு, இதை வச்சு குழந்தைங்க பிசினஸ் பண்ணி அப்படியே வந்து விட்டுலாம், நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொலிட்டிக்கலுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நம்ம அண்ணன் பார்த்தோன்னா பிஜேபி பக்கம் போனாரு. அந்த பக்கம் கொஞ்சம் காசு வாங்கிட்டு நிறைய சொத்துக்கிட்டு வாங்கி போட்டார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாங்கி பார்த்துட்டு அப்படியே பிஜேபி பக்கம் போனாங்க. அங்கே எது கட்சி பதவி தரல பண்ணுது. அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. கொஞ்ச நாள் நம்ம வந்து சவுக்கு சங்கரான கூட சேர்ந்துட்டு ஏடிஎம்கே ஐடிவிங்க வந்து வேலை பார்த்தாங்க. அவர் கூட சேர்ந்துன்னு கஞ்சாவை போட்டும் போதையில வந்து தப்பான சில வார்த்தைகள்லாம் பேசி தூக்கி உள்ள வச்சுட்டாங்க, ஜெயிலில் போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் வெளியே வந்து நாம் தமிழ் கட்சி பக்கம் இப்படி போனாரு. அங்கேயும் அவருக்கு வந்து பெரிய மதிப்பு மரியாதை இல்லை. சரி என்னடா பண்ணலான்னு பார்த்தா நமக்காக ஒரு மக்கள் பீஸ் வருதுன்ற பேரு விஜய் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. இங்க போயிட்டு வந்து இவர் வந்து நேஷனல் செய்தி தொடர்பாளர்னு சொல்லி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு உட்காந்துட்டு போடுற வீடியோல பார்த்தோன்னா எப்பாப்பா என்ன முட்டு 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 வரு. அதாவது எது நடந்தாலும் டிஎம்கே சரி, டிஎம்கே தான் காரணம். இது எப்படி பேர் பார்ட்டி தெரியுமா, என்ன மாதிரி கட்சி தெரியுமா, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லி அண்ணன் பார்த்தோன்னா என்ன முட்டு கொடுத்துங்கிறாரு. சே என்ன பொழப்புனாது. ஒரு காலத்துல நீங்க எப்படி இருந்தாலும் தெரியுமாண்ணா, உண்மையே பார்த்தோன்னா ரெட்ஃபிக்ஸ் சேனலை பார்த்ததெல்லாம் வந்து முற்போக்கு சிந்தனை கருத்துலாம் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டேன். ஏன்னா அந்த சேனல் வந்து நிறைய பேர் வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து பேட்டி கொடுத்தாங்க, நிறைய பார்ப்போம். ரெஃபரன்ஸ்லாம் அந்த சேனல் தான் நம்ம வந்து எடுத்தேன். ஏன் நம்ம ட்ரைப்ஸ் யூடியூப் சேனல் கரிகாலன்
அவர் அந்த சேனல் தான் வேலை பார்த்தாரு. அவரோட வீடியோ எல்லாம் பார்த்தோன்னா பயங்கர ஃபயரா இருக்கும். சோ அப்படியேப்பட்ட ஒரு சேனல் இன்னைக்கு எப்படி வந்து நிக்குதுன்னா, கேவலம் அல்ப காசு கேட்க பார்த்தோன்னா டிவி கேட்க முட்டு கொடுத்துட்டு இருக்குது. என்னத்த சொல்றது, நல்லா இருக்குண்ணா. ஆனா உங்க ஜாப் சூப்பரா இருக்கிற உங்க தொழில். அடுத்து இந்த பொன்ராஜன் பேசின வார்த்தை பார்த்தோன்னா சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய அணிகளை பார்த்தோன்னா ஆபாச அர்ச்சனைகள் வந்து பேச ஆரம்பிச்சோன்னு, திட்ட ஆரம்பிச்சோன்னு. நம்ம விஜய் அவர்களுக்கு பார்த்தோன்னா கொந்தளிச்சு ஒரு அறிக்கை போட்டிருக்காப்புல. எதுக்குமே வாய் திறக்காது அந்த ஜந்து பார்த்தோன்னா இதுக்கு வாய் திறந்துருக்குப்பா. எப்படி அதுக்கு வாய் திறந்துச்சுன்னு தெரியல. அதாவது திருப்பரங்குன்ற பிரச்சனைக்கு வாய் திறக்கல, ஜனநாயக பிரச்சனைக்கு வாய் திறக்கல, கட்டண மனைவி ஒருத்தன் ஆயிட்டுன்னு சொன்னா அதுக்கும் வாய் திறக்கல. ஆனா எதுக்குமே வாய் திறக்காத வாய் இன்னைக்கு வந்து வாய் திறந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இந்த மண்ணின் பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என் அம்மா அக்கா தங்கைகளை தரைக்குறைவான சொல்லான வார்த்தையால் திமுக ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி ஒருவர் வாய்க்கு வந்தபடி விமர்சிக்கிறார். திமுக தலைமையின் அரவணைப்பிலும் ஆதரவிலும் செயல்படும் இத்தகைய ஆதாய சூதாடிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற நபர்கள் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காத திமுக அரசையும் வன்மையாக கண்டிக்கிறேன். பா ஓ சூப்பர் நானா நீ வேற லெவல் நானே. உங்க மனைவி வந்து நீ வந்து கள்ளக்கதிரை வச்சுக்கிற, ஏதோ ஒரு நடிகோட வந்து சந்தோஷமா இருக்கிற, அவங்க கூட வாட விருப்பம் இல்ல, நான் டிவோர்ஸ் கொடுறான்னு சொல்லி உங்க மனைவி கேட்கும்போது உங்களோட முதல் மனைவியை பார்த்து எவ்வளவு கெட்ட வார்த்தைக்கு பேசணும் தெரியுமாண்ணா? எவ்வளவு ஆபாச வார்த்தைகள். என்ன வார்த்தைனா அது? அதாவது பார்த்தனா ஐட்டம் சொல்றான். அண்ணனுக்கு கோவமே வரல. ஏன்டா அண்ணனுக்கு கோவம் வரணும் அப்படி தேடி போய் பார்த்தா இதை சொல்ல வச்சுதான் அண்ணன் தானா அப்படின்றாங்க. ஓ என்னன்னா கட்டண பொண்டாட்டி வந்து ஐட்டம்னு சொல்ல வச்சுக்கிறேன் நீ. ஓ மோசமான ஆள் நீ பா. அதெல்லாம் விட அண்ணனுக்கு டிவோர்ஸ் ஆன உடனே பார்த்தனா இந்த ஒட்டுமொத்த அணில்களும் பார்த்தனா ஐயோ ஐயோ என்ன வார்த்தை பேசுது. எந்த நல்ல குடும்பத்தை பிறந்த பொண்ணா இதெல்லாம் பேசுமா? ஏன் அண்ணனுக்கு வந்து நான் தங்கிச்சா இருப்பேன், அக்காவா இருப்பேன், நல்ல விஷயம் தான், ஓகேமா சூப்பர். ஆனா ஒரு படி மேல போயிட்டு பொண்டாட்டியா இருப்பீங்கதுண்ணா. ஆனா இதெல்லாம் கேக்குதாண்ணா உங்களுக்கு? இதெல்லாம் கேக்குதா? அப்புறமா ஒரு பொண்ணு என்ன சொல்லுது, என் புருஷனோட எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்கும், என்னுடைய வந்து ஹஸ்பண்டே வந்து விஜய் கிட்ட கூட்டு போய் விடுவாரு அப்படின்னு சொல்லுதுண்ணா. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வருமானா? இதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்களோ, என்ஜாய் பண்ணீங்களோ? என்னன்னா உண்மையே பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பேச வைக்கிறதுக்கு யாருன்னு காரணம்னா இந்த டிவிக்கு சார்ந்த சில தற்கொலைங்க தான் பண்றது. இந்த ஐடிவி சார்ந்த சில டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல பார்த்தோன்னா விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் பில்டப் ஒன்று ஃபார்ம் பண்ணும். விஜய் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் லவ் பண்றாங்க, இழுக்கிறாங்க, எந்த அளவுக்கு கவர் பண்றாங்க, எந்த அளவுக்கு பற்றா இருக்காங்க, அந்த அன்பை வெளிப்படுத்த விதமா இந்த மாதிரி ஒரு டைலாக்கள் எழுதி கொடுத்து வர்ற அணில் கிட்ட பேச வைங்க, ஜாலியா இருக்கும். மக்கள் பார்த்தா என்னடா இந்த தலைவன், டேய் யாரா அந்த விஜய், மக்களுக்கு அப்படி என்னடா அப்படி செஞ்சு கிழிச்சுட்டான், யாரா சா இவனுக்காக மக்கள் பார்த்தோன்னா பொண்டாட்டிய கூட வாழவும் சொல்றாங்கடா, டேய் யாரா அவங்க அப்படின்னு தமிழக மக்கள் நம்பணுன்றதுக்காக எவனே சில தற்கொலைக்கு செஞ்ச தப்பு தான் இது. உண்மையாக பார்த்தனா டிவிக்கு சார்ந்த ஐடிவிங்க இருக்கானா அவனு தான் பார்த்தனா இந்த மாதிரி எழுதி கொடுத்து பேச வச்சுக்கிறான காசு கொடுத்து. ஏன்னா டேய் உங்களோட அரசியல் படுத்துங்க, ஏன்னா வேற வார்த்தையே இல்லையடா. தமிழோட பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன, அதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அதை பத்தி பேச வைக்கலாம். போய் இந்த மாதிரி கேவலமான வார்த்தை சொல்லி உங்க ஒன்னு நீங்க மாஸ் பண்றீங்க, பில்டப் பண்றீங்கன்னு பேர்ல ஒன்னு நீங்களே இழிவுபடுத்துறீங்கடா. ஆனா அண்ணன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்றாரு தெரியுமா? பா சா வேற லெவல் இல்ல, நம்ம அப்படி சாதிச்சிட்டோம். நமக்காக ஏன் இந்த மாதிரி பெண்கள்லாம் இவ்வளவு ஆதரவா பேசுறாங்க, சப்போர்ட் பண்றாங்க. அதாவது எனக்கே பொண்டாட்டியா வரணும்னு பாக்குறாங்கல்ல, சா ஏற்கனவே 5 இதுல வரையா அப்படின்னு அண்ணன் ஒரு மாதிரி பார்த்தோன்னு சந்தோஷப்படுவீங்களோ? என்னன்னா அது? இந்த மாதிரி தவறா பேசுற பெண்களுக்கோ ஆண்களுக்கோ நீங்க என்ன பண்ணணும், அடுத்த மேடையில வரும்போது ஒரு அறிக்கை விடணும், இல்லைன்னா பேசணும். மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நான் வந்து உனக்கு ஒரு அண்ணன், நான் வந்து ஒரு தம்பி, உனக்காக நான் களத்துல வந்து நிப்பேன் அப்படின்னு பேசணும். அதை விட்டு இந்த மாதிரிலாம் தப்பா பேசக்கூடாதுமா அப்படின்னு நீ அறிவுரை சொல்லி இருந்திருக்கணும். ஆனா நீ சொன்னியா? சொல்லல. அது மட்டுமா, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கான்னு தெரியுமா? பச்சையா வந்து கெட்ட வார்த்தையில ஆபாச அர்ச்சனை பேசுறாங்க. என்னைக்குன்னா ஒரு நாள் வாய் திறந்து டே வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரிலாம் தவறான வார்த்தைகள் தப்பான வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு என்னைக்குன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா? எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து பதவியை வந்து கொடுத்த உடனே சொல்றாரு, ஒருபோதும் தொண்டர்கள் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாதீங்கன்றாரு. இது மனுஷன். அப்படியே நீங்க ஒரு வார்த்தையாவது என்னைக்குன்னா ஒரு நாள் சொல்லியிருக்கீங்களா? சொல்லுண்ணா. சொல்லல. இதெல்லாம் பேச வைக்கிறது நீதான். ஒரு பில்டப் பண்ணிக்கிறது. அதாவது விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்குப்பா, விஜய் கேட்க மக்கள் அப்படியே களத்துல ஓடி வருவாங்கப்பா, விஜய் வந்து ஒரு சாமியா பாக்குறாங்கப்பா, தெய்வமா பாக்குறாங்கப்பா அப்படின்ற ஒரு நட்பாசில இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்புன. ஆனா தஞ்சாவூர்ல நடந்த ஒரு சம்பவம் வச்சுல, நீங்க போகும்போது பைக்ல வந்த பசங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஒரு பையன் நேத்து வந்து டெத் ஆயிட்டான். அவங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, என் பிள்ளைகிட்ட அப்பயே சொன்னா போவாதரான்னு. போய் ஒரு சினிமாக்காரனை பார்த்து நீங்க வந்து அடிபட்டான், தலையில அடிபட்டு காயம்பட்டு கோமா ஸ்டேஜ் லெவலுக்கு போயிட்டான், காப்பாத்துறதுக்கு ரொம்ப வந்து ரிஸ்க்ன்றாங்க. விஜய வந்து பார்க்க போறான், 41 பேர் செத்தப்ப அங்கேயே வந்து பார்க்கல, என் புள்ளைய வந்து பார்க்க போறான்னு சொல்லி அன்னைக்கே அவனை வந்து கிழிச்சாங்க.
அப்படி கிழிச்சு நீங்க என்ன பண்ணீங்க, அந்த சம்பவம் நடந்த மறுநாளே என்ன பண்ற, உங்களோட மனைவியை பழி வாங்க விதமா திரிஷா கூட ஜோடியா போறீங்க, புது மாப்பிள புது பொண்ணாட்டம். ஏன்டா ஒரு தொண்டை சாகர நிலைமையில இருக்க, அவனை போய் பார்க்க வக்கு இல்ல. நீங்களாம் நாட்டை ஆண்டு என்னடா பண்ண போறீங்க? இதுல வந்து நாட்டை ஆளணுங்களுக்கு ஆசை வருது. எந்த எண்ணத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வருது? கொஞ்ச நாச்சும் மக்கள் மீது பாசம் அக்கறை எதனா ஒண்ணு இருந்தா, டே இறந்த போன பையன் நேத்து தான் வந்து இருந்தான், போய் பாத்துக்கலாம்னா ஏன்னா நீ போகல? அப்ப மக்களுக்காக களத்துல வந்து நிக்காதால் மக்களுக்காக ஒரு பிரச்சனை நீ வந்து போய் பார்க்க மாட்ட. நீ வந்து நாளைக்கு அரசியல்ல வந்து ஜெயிச்சு சிஎம் ஆக்கிடுவ. பத்தாவதுக்கு ஆரிய கடப்பறான திரிஷா அக்கா வரும், அதுக்கு வர நாங்களாம் ஓட்டு பண்ணல. என்ன கொடுமடா ஷர். இதுல வர தற்கொலைங்களுக்கு வந்து கோபம் வருது பாரு. நம்மள இந்த வார்த்தை சொல்லி வந்து கேவலப்படுத்திட்டாங்களா, இந்த வார்த்தை சொல்லி நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற. டேய் முதல்ல நீங்க பேசின வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கடா. சோசியல் மீடியாவில் விர்ச்சுவல் வாரிஸ் பிளஸ் நம்ம இந்த ரெட் பிக்ஸோட லீசா இவங்க பேசின கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.